ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். This guys, welcome back to Big Boss YouTube channel. இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா ஃபியூஷன் 360, அதாவது பெஸ்ட்டு டிசைன் சாஃப்ட்வேர். இதை வந்து ஃபுல் ஆக்சிஸ், அதாவது 1 இயருக்கான ஃப்ரீ ஆக்சிஸ், அதாவது 1 இயருக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, லைஃப் டைம் ஆக்சிஸு. 1 இயருக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை வந்து இன்றைக்கி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஜஸ்ட்டு கெட் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் உங்களோட ரோல் என்னவோ அந்த ரோல் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட், எஜுகேஷன், அதாவது இன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் சம்திங் அது நீங்கள் கொடுக்கணும். என்ன ரோலோ அந்த ரோல் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரு 15 மினிட்ஸ்லேயே, அதாவது 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். ப்ராசஸ் எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடும். நெட்டு ஸ்பீடாக போய் பார்த்துங்க. ஜஸ்ட்டு இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே சப்மிட் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் டைம் லோட் ஆகும். நெட்ஒர்க் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கோ அவ்வளோ ஸ்பீடாக வந்துடும். பழைய மெத்தட் சொல்கிற மாதிரி தான், நெட்ஒர்க் ஸ்பீடாக இருக்கிறதுல பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் யூஸ் பண்ணுவீங்க. இண்டஸ்ட்ரியல் போகும்போது டிசைன் ட்ரைனிங்க்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு 1 இயருக்கு நீங்கள் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா சைன்இன் பண்ணிவிட்டு ரினியூ பண்ணலாம். சப்போஸ் அக்கௌண்ட் கிடையாது அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். இந்த ஆக்சிஸ் வந்து 1 இயருக்கு மட்டுமா தான் கேட்டிங்கன்னா கிடையாது, லைஃப் டைம். நீங்கள் இன்றைக்கி டேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 இயர் கழித்து அந்த டேட்டில் மறுபடியும் மெயில் வரும். நீங்கள் அதை மறுபடியும் நீங்கள் உங்களோட ஐடி கார்டு, சம்திங் காலேஜ் ப்ரூஃப்ஸ், கம்பெனி ப்ரூஃப்ஸ், ஏதாச்சும் ஐடி கார்டு நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆக்சிஸ் வெரிஃபை பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரி க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட பேர் வந்து போட்டுருங்க. உங்களோட பர்சனல் மெயில் ஐடி, சேம் அதே மெயில் ஐடியை ரிட்டன் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ், 4 லெட்டர் ஸ்மால், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு 4 டிஜிட் நம்பர்ஸ், இது மட்டும் இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட், ஓகே கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. எனக்கு இங்கே மேலே லோட் ஆகிட்டுருக்கு. இந்த பேஜ் வந்து எனக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே லோட் ஆகலை. அதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ணிட்டேன். நீங்கள் இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் வரும். கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக லோட் ஆனதுக்கப்புறமேட்டு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவிங் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மெயிலில் வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் ஃபார்
Autodesk or Fusion 360 சம்திங் இது வரும். ஜஸ்ட்டு அதில் வர வெரிஃபை இமெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து வள்ளின்னு சொல்லிவிட்டு ரீசெண்டுன்னு கொடுக்க வேண்டாம். நீங்கள் எந்த மெயில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ, கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு தான் வரும். ஒரு சர்டன் டைம் வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணி பார்த்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட்டு வெரிஃபை யுவர் ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்னு சொல்லி எனக்கு வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த லிங்க்லாம் கிளிக் பண்ண தேவையில்ல. அந்த வெரிஃபை இமெயில்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் போதும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஓவர். இது வந்து கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அது நோ நீடட், நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து ப்ராடக்ட்டுக்கான ஆக்சிஸ்க்கான வெரிஃபை டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் நம்ம அப்லோடு பண்ணணும். ஜஸ்ட் லாக் அவுட்டுங்க, அதாவது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ டேப் ஓப்பன் பண்ணி சைன்இன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட யூசர் நேம், அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை மறுபடியும் அந்த லிங்க்கே போட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருங்க. ரீசைன்இன் பண்ணி உள்ளே போயிருங்க. அந்த ஃபஸ்ட்டு லிங்க்கு கொடுத்தோம்ல, அந்த லிங்க்லேயே ரீலாகின் மறுபடியும் லாகின் பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து இப்போ நம்ம லாகின் பண்ணி உள்ளே போயிருங்க. முன்ன இங்கே வந்து கெட் ப்ராடக்ட்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ வந்து கெட் எஜுகேஷ்னல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, மோஸ்ட்லி இந்தியா, இந்தியாவிலேருந்து இந்தியா, அதர் கண்ட்ரிஸ் யுவர் விஷஸ். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்கூல் அந்த ஸ்கூல், யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த காலேஜோ அந்த காலேஜ் பேர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலேஜோட வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டோட லிங்க்கை இதில் போட்டுருங்க. ஜஸ்ட்டும் காலேஜ் போய் டைப் பண்ணாவே ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும், அந்த வெப்சைட் போட்டுருங்க. நீங்கள் என்றைக்கு நீங்கள் என்ரோல் பண்ணுறீங்களோ ஸ்டில் டேட், இன்றைக்கி இந்த டேட்டில் என்ரோல் பண்ணிங்கன்னா இதிலிருந்து 1 இயருக்கான எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ் ஃப்ரீ. அதுக்கப்புறம் சிட்டி, உங்களோட சிட்டியோட பின்கோட், அப்புறம் உங்களோட அட்ரஸ், நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இதே தான் ஃபில் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. உங்களுக்கு 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது ரினியூவல் பண்ணுங்கள், ஐ மீன் ரீசப்மிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் மெயில் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இப்போ நீங்கள் என்ன அப்லோடு பண்ணுறீங்களோ அதே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அதிலிருந்து மறுபடியும் ஒரு 1 இயருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். மறுபடியும் 1 இயர் கழிச்சு சேம் அதே ப்ராசஸ் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்க செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கன்ஃபார்ம். ஒன்லி 1 இயருக்கான ஆக்சஸ் மட்டும்தான். இப்போ உங்களோட டாக்குமெண்ட் கேட்குறாங்க, இதில் நல்லா படித்து பாருங்கள். யூ ஹேவ் 14 days டு அப்லோட் யுவர் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு 14 daysக்குள்ளே நீங்கள் அப்லோடு பண்ணணும். அப்படி சப்போஸ் அப்லோடு பண்ணலைன்னா இன்வேலிட் ஆயிரும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட் டைப் பிஎன்ஜி, கிஃப்ட் டைப் அண்டு பிடிஎஃப் டைப், ஜேபிஜி டைப், இந்த 4 டைப்ஸில் தான் உங்கள் டாக்குமெண்ட் வந்து
இதில் அக்செப்ட் பண்ணும். வேறு எந்த டாக்குமெண்ட் டைப்பும் அக்செப்ட் பண்ணாது. ஜஸ்ட்டு ஐடி கார்டு, சப்போஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐடி கார்டு ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும். சப்போஸ் பேக் பேஜும் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. லெஸ் தென் 1 MB ஆர் 1.5 MB. ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஐ மீன் அதை கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். மேலே வந்து ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஒரு 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணிடுங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானு. அவ்வளோதான், சப்மிட் பண்ணியாச்சு. தேங்க்யூன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இதே வெப்சைட், சேம் அதே வெப்சைட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா Fusion 360 சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு கெட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுங்க. இதுலேருந்து எல்லா சாஃப்ட்வேரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வேணுமோ அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா சாஃப்ட்வேருக்கும் 1 இயர்க்கானது. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூஷனுக்கான ப்ராசஸ் இது தான். Fusion 360க்கான 1 இயர்க்கான ஃப்ரீ எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ் ப்ராசஸ் இது தான். ஜஸ்ட்டு அந்த ஆக்சஸ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகி தேங்க்யூ ஃபார் யூர் டவுன்லோடிங் Fusion 360 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு Fusion 360 கார்னரில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி மெயிலுக்கு நம்ம ஏதாச்சும் வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்துச்சு. பார்த்தீங்களா, Fusion 360 டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதாவது கம்மியான எம்பியில் தான் டவுன்லோட் ஆகும். இந்த ஆப் இருந்தால் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலாகவே நமக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 GB 1.5 GB தேவைப்படும் Fusion இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது வந்து வெரிஃபை பண்ணதுக்கான ஒரு மெயிலு. ஆக்சஸ் எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, Fusion 360 ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெயில் பார்த்தீங்கன்னா இதான் எண்ட் டேட். இதாவது 1 இயர்க்கான, அதாவது 1/12/2024 இது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ் 1 இயருக்கு. அப்படி இந்த டேட்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு 1 இயர்க்கான ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் மறுபடியும் சேம் இதே தான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். மறுபடியும் அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் யுவர் எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ் ஆர் திஸ் ப்ராடக்ட் இஸ் வேல்யூட் த்ரூ December 1, 2024. இது வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷன் லைசன்ஸ் ஆக்சஸ்ஸு. இதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அப்புறம் Fusion ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணணுமா, ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமா, அதை பற்றி டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஒரு Fusion சாஃப்ட்வேர் வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் ஆகுமா ஆகாதா, எவ்வளோ எம்பி தேவைப்படும், அதாவது எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, எவ்வளோ ரன்னிங் ப்ராசஸ், இது எல்லாமே ஒரு டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.